கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். ஓவா வெள்ளச பல்கலைக்கழக மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 3 மாணவர்களும் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓவா வெள்ளச பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் வருடங்களில் கல்வி பயிலும் 2ஆம் மாணவர் குழுக்களுக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறை தீர்க்க சென்றபோதே அதே பீடத்தின் இறுதியாண்டு மாணவர்கள் குழு தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காயமடைந்த மாணவர்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் பின்பற்றும் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் இது தொடர்பாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் இன்னும் ஆளுங்கட்சியின் எந்த ஒரு உறுப்பினர்களும் பாதுகாப்பு தொடர்பாக எந்த கோரிக்கைகளையும் வைக்கவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த அறிக்கையை சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை சமர்ப்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கைகளை பரிசீலித்த பின்னர் தேவைப்பட்டால் மட்டுமே சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டம் ஓவா பரணகம கெடகொட பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டில் பாரியளவிலான கசிப்பு வகை போதைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த கடற்படை அதிகாரியொருவர் அம்பகஸ்தோவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கடற்படை அதிகாரி விடுமுறையில் சென்று நீண்ட நாட்களாக இத்தொழிலை மேற்கொண்டு வந்துள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட கடற்படை அதிகாரியின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சுமார் 18,000 கிராம் கோடா மற்றும் கசிப்பு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை மற்றொரு சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தப்பி சென்ற நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமகஸ்தோவ போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் பயணியின் கழுத்தில் தாக்கிய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று முன்தினம் ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறம் சந்தேக நபர் ஒருவர் பயணியின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இரத்தம் அதிகமாக வெளியேறியதன் காரணமாக காயமடைந்த நபர் முச்சக்கர வண்டியில் கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டதுடன் குறித்த நபரின் நிலைமை மோசமடைந்ததனால் மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த நபர் தன்னை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிய நபரை தனக்கு தெரியாது என்றும் எதற்காக தாக்கினார் என்றும் தெரியவில்லை என்றும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். காயமடைந்த நபர் டேகோயா லெதண்டி தோட்டத்தில் வசிக்கும் 27 வயதுடையவர் என்றும் காயமடைந்த நபர் வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்துக்கு வந்தபோதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமீபத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அவற்றை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் ஸ்திரத்தன்மையை உருவாக்க முயற்சித்ததாக கூறப்படும் தகவல் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சினை கொடுத்தாலும் நாட்டு மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தேர்வை பெற்று தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள ஓலபுதுவ விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், எங்களுக்கு பிரச்சினை கொடுத்தால் பரவாயில்லை, மக்களை பிரச்சினையில் தள்ளிவிடாமல் இருந்தால் சரி. இப்போது அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சினைகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள், மக்களையும் பிரச்சினைகளில் தள்ளிவிடுகிறார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சினை வந்தாலும் பரவாயில்லை, மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தேர்வை பெற்று தாருங்கள் என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எந்தவித சட்ட ரீதியான தடைகளும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகைக்கு நேற்று தரிசித்த பின்பே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியிருக்கும் நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். கீரி சம்பா அரிசியை சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் மோசடி தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கீரி சம்பா அரிசியினை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை கண்டுபிடிப்பதற்கான சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி 1 முதல் இதுவரையிலும் அதிக விலைக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை தொடர்பில் 3177 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது 46 மில்லியன் ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிக விலையில் அரிசியை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் 24 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை கண்டறிவதற்காக கேகாலை மற்றும் ஹம்பகா மாவட்டங்களில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 39 விற்பனையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹமாத்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.